கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் ஆவடி பகுதியில் திருக்கு தரிசனம் உபவாச கூட்டத்தில் தேவன் செய்த அற்புத சாட்சிகளை இப்போ நம்ம கேட்கலாம். பிரைஸ் லாட்மா. உங்கள் பேர்? என் பேர் செல்வி. நான் ஹவுசிங் போர்டிலேருந்து வரேன். எனக்கு வரும்போது பாரத்தோடு வந்தேன். ரொம்ப எல்லாத்துலேருந்து கட்டுகள்லேருந்து கட்டி வச்சு என்னை விடுதலை ஆகின மாதிரி ஆண்டவர் பெரிய கட்டுகள்லேருந்து எனக்கு சிறையிருப்பை மாற்றி ஆச்சரியமாக இந்த இடத்துல என்னை ஏதோ ஒரு விடுதலை ஆக்கி எங்கள் சிஸ்டர் மூலயமா அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் விடுதலை நினச்சதுக்கு மேலே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. நீ எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் ஆச்சரியமாக ஊழியக்காரங்க தொடும் போது வந்து உக்காந்தோன்னே ஒரு வசனம், அந்த வசனத்தைபடியே உன்னை கட்டுகளிலேருந்து அறுக்க போகிறாரு அப்படின்ட்டு அந்த வசனம் என்னை தொட்டுது. அடிக்கடி எனக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அது. ஆனாலும் அவரை வந்து அபிஷேகத்தோடு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது தேவன் வந்து என்னை தொட்ட போது போல் இருந்தது. அவர் தொட்ட உடனே ஒரு வல்லமை இறங்குதுன்னு, கர்த்தரோட வல்லமை இறங்குதுன்னு சொன்னாங்க ஊழியக்காரங்க. சொன்ன உடனே இறங்கிச்சு. நல்ல ஒரு விடுதலையாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கிட்ட வாங்க எல்லாரும் அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தினால நிரப்பி, பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி, அக்னி அபிஷேகத்தால் நிரப்பி என்னை துள்ளி குதிக்க செய்தார் கர்த்தர். பெரிய விடுதலை எனக்கு கிடைச்சிது. அற்புதங்கள் அதிசயங்களை நீ செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் விடுதலை ஆகிக்கிறார். இன்னும் சாட்சி சொல்ல கர்த்தர் எனக்கு நிச்சயமாக சொல்லுவேன். நன்றிம்மா. ஐயா, உங்கள் பேர் என்ன? குமார். எங்கேருந்து வரீங்க? வீராபுரம். என்ன பிரச்சனைக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? வயிறு வந்து அல்சல் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறேன். எத்தனை நாளாக நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க? ஒரு வருஷக்கிட்ட இது மாதிரி இருந்தது. இப்போ பரவாயில்ல, சும்மாதான் இருக்கும். வந்துருந்து நான் நல்லா உடம்பு நல்லா இருக்கேன். சாப்பிட முடியுது. என்னால் இது சிரிச்சு ஆச்சு ஆச்சு.